இந்த அருமையான வேளையிலே வசனமே உணவு என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் விரும்புகிறவர்கள் நம் அருகிலே இருக்க வேண்டும், நம்மை நேசிக்க வேண்டும், நம்மோடு கூட பேச வேண்டும், நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிக ஆவலாய் நாம் இருப்போம். சில பேர் அப்படியாய் தான் விரும்புகிறவர்கள் தன்னோடு இல்லை என்று சொல்லி சிலர் மறித்து விடுவதும் கூட உண்டு. ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 124 1, 2, 3 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், எத்தனை நாம் நேசிக்கிறவர்கள் நம்மோடு கூட இருந்தாலும் கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், எத்தனை பேர் நம்மோடு கூட அருகிலே இருந்தாலும், நம்மோடு அவர்கள் வசித்தாலும், நம்மோடு கூட அன்பு கூர்ந்தாலும் சத்துருக்கள் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். இந்த நாளிலே எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆனாலும் தேவன் நம் பக்கத்திலே இருந்து கர்த்தர் இதுவரை நம்மை நடத்தியிருக்கிறார், நம்மை காத்திருக்கிறார். அவர் இனிமேலும் நம்மை காப்பார். இப்பொழுதும் காத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி, இனிமேலும் காக்க போகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி, ஆண்டவரே மனுஷர்கள் என்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் என் பக்கத்திலே இரும் என்று சொல்லி நாம் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இயேசுவே, இந்த அருமையான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் பக்கத்திலே இரும் ஆண்டவரே. நீர் பக்கத்தில் இருந்தால் ஆண்டவரே சத்துருக்களுடைய கோபம் ஆண்டவரே எங்களை பற்றி ஆண்டவரே எரிந்து எங்களை விழுங்க பார்க்கையில் கர்த்தர் எங்களை பாதுகாத்து எங்களை இம்மட்டும் நடத்தினீர், இனிமேலும் நீர் நடத்துவீர் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீர் எங்கள் பக்கத்திலே இரும். நாங்கள் செம்மையான வழியிலே நடக்க கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் பக்கத்திலே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா.